ஹலோ பசங்களா. ஸோ கொஷின் ஆஃப் த டேல இருக்கும். இதுல கிளாஸ் 8ல சவுண்ட் லெசன்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கான ஆசசன் அண்ட் ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போக போறோம். ஸோ ஆசசன் என்ன, ரீசன் என்ன, இது ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சப்பா இருக்குமா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா வேற எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் ஆசசன் ஃபால்ஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் ரீசன் கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் ஆகலாம். ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எப்பவுமே கரெக்ட்னு கிடையாது, எப்பவுமே பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதை சொல்லிட்டு நான் இங்க மூவ் அப் ஆக ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when the lightning strikes the sound is heard a little after the flash is seen. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சவுண்ட் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேசிக் ரீசன் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற ரீசன்ல இருந்து பார்த்துடலாம். வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இப்போ இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் அதை சீங்கர் லெட்டர்ல நீங்க டினோட் பண்ணணும். வெலாசிட்டி ஆஃப் லைட்டை that is a 3 into 10 power 8 meter per second. velocity of sound பாத்தீங்க அப்படின்னா 332. ஒருத்தர் 3 lakhs டைம் இருக்காங்க, லைட் வந்து 3 lakh டைம் இருக்கு, நம்மளுடைய சவுண்டு வந்து 332 தான் இருக்கு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், அப்ப velocity of the light is greater than velocity of the sound. அதனாலதான் லைட் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு சவுண்டு கேக்குது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசசன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கறத சொல்லி ஆப்ஷன் ஏவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து, 2 persons on the surface of moon cannot talk each other. அப்படியா, பேசிக்க முடியாதா என்ன? நம்ம மூவிஸ் பார்த்தப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாதே. ஓவர் த மூன் மூவில எல்லாம் மூன்ல பேசிக்கிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் திங் ரீசன் என்னன்னு பார்த்துடலாமா? there is no atmosphere. எஸ், சவுண்ட் வேவ் டிராவல் ஆகணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கணும். ஏன்னா சவுண்ட் ஒரு மெக்கானிக்கல் வேவ், எந்த ஒரு மீடியமும் இல்லாம சவுண்ட் டிராவல் ஆகாது. மூன்ல அட்மாஸ்பியர்னு ஒண்ணு இல்ல, அதனால சவுண்ட் என்ன ஆகாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராவல் ஆகாது. சோ எவ்வளோ பக்கத்துல இருந்தாலும் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்காது. அப்ப ஆசசன்ல சொன்ன விஷயத்த ரீசன்ல கரெக்டா நம்மளுடைய சயின்டிபிக்கல் டேர்மோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கறனால we can mark the option A. Both Assassin and reason are true and reason is the correct explanation of Assassin அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தியரிட்டிக்கல் பார்ட்ல இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது என்ட்ரன்ஸ் சிலபஸஸ் வரைக்குமே எடுத்துட்டு போவாங்கங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். சரியா பசங்களா? ஸோ அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இதே மாதிரி ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் செஷன்ல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, thank you so much and bye. See you at the next session.